ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபோவ் அண்ட் பிலோ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட மூவி ரிவ்யூ. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான த்ரில்லர் மூவி தான். ஸோ இது என்ன அப்படின்னா, கதைப்படி ரொம்ப சிம்பிளானதான். அதாவது இந்த ஸ்கூபா டைவிங் பண்ணுவாங்க, கடலுக்குள்ளே இறங்கி போய் சுறா மீனை பார்க்குறது, டால்ஃபின் மீன் பார்க்குறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஸோ 30 மீட்டர் ஆழத்தில் ஒரு 10 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு அந்த என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடலில் இருக்க விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு டீம் போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல அங்கே ஒரு பெரிய சுறா மீன் இருக்குது. அந்த அவங்கள எல்லாத்தையும் கூட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டீம் போகிறாங்க. ஒரு போட்டில் எல்லோரும் போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் வர்றாங்க. அவங்க ஒரு 4-5 பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க. இப்படி போகிறவங்க அந்த ஒரு பெரிய கேஜ் மாதிரி இருக்கும், அந்த கேஜுக்குள்ளே இறங்கி அதுக்குள்ளே போய் தான் மீன்களை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறது, சுற்றி பார்க்குற எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு டூரிஸ்ட்டாகவே வந்து சில நாடுகளில் வந்து நன்மைகள் இருக்குது. அப்படி உள்ளே போன 2 பேர் உள்ளே இருக்காங்க. அவங்க கூட வந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அது வந்து போதைப்பொருள் அதில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இவங்க இப்படி கூட்டு போகிற மாதிரி கூட்டு போயிட்டு பக்கத்து நாட்டுக்கு பக்கத்து ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸை வந்து கடத்துகிற வேலையை பார்த்துருக்காங்க. அதை அங்கே இருந்த ஒரு ஆள் வந்து கண்டுபிடிச்சிடாரு. ஸோ அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து அங்கே ட்ரக்ஸ் வாங்க வந்தவனுக்கும் அவனுக்கும் இடையில சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் எடுத்து கொண்டு போன அந்த சீன்ஸ் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு போட்லேயே வச்சு போட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சீன்ஸாகவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா சூப்பராகவே இருக்குது. கதையில் ஒரு சில இடத்துல லேக் மாதிரி கொண்டு போனாலும் அடுத்தடுத்த சில சீன்கள் வந்து என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு வித்தியாசமாகவே நம்மளை ஒரு முடிவெடுக்கிற மாதிரி கொண்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து இந்த சுறா மீன் வர்றது, கேஜ் அடியில் போனதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தப்பிக்க முடியாமல் கஷ்டப்படுறது, இதெல்லாம் ஒரு சில இடத்துல வந்து நம்புகிற மாதிரிலாம் இல்லை. என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட சூட் இருக்குது. ஸோ சூட்டை வச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனால் அது அவங்க முடியலை அப்படின்றாங்க. அதே நேரம் அங்கே வர்ற நம்ம அந்த கடலோர காவல் படையிட்டு வந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, நன்றி.